இந்த வருஷத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். அப்போ வந்து பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. இதில் எது பெஸ்ட்டு அண்டு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் சரியா போகல அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்லா இருந்திருக்காது, சரியா போயிருக்காது. இப்படி ஒரே பேசுனா வீடியோ பேச முடியாது. இப்படியே போய் கட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஷார்ட்ஸா போட்டுக்கலாம். பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சா செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சான்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். பெஸ்ட் படம் அப்படிங்கிறது நான் ஒன்னே சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இல்ல எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆடியன்ஸா தான் நான் கேட்கறேன். நீ ஒரு ஆடியன்ஸா பாரு. நானும் ஒரு ஆடியன்ஸாவே பதில் சொல்றேன். அதனால இவன் சொல்லுவான் போய் என்னப்பா இதெல்லாம் பெஸ்ட் இதெல்லாம் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. அயலான் கேப்டன் மில்லர்னு பொங்கலுக்கு அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேப்டன் மில்லர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கடைசியில அயலான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இழுத்தடிக்கிற படங்கள், இந்த மாதிரி காலம் கடந்து வருதுல, இந்த படங்கள் மேல எனக்கு ஹோப்பே போயிடும். அது நாமளாவே எல்லாரும் ஹோப் போயிடும். இப்பன்பாங்க அப்பன்பாங்க, ரிலீஸ் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும், ப்ரொடக்ஷன் லேட் ஆகும். பார்த்தோம்னா அது வரும்போது ரிலவெண்டாவே இருக்காது, கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டா வரும். அதனால அயலான் வந்து வரும்போதே எனக்கு வந்து அது சரி, அது மேல ஒரு ஹைப்பே இல்லை. ஆனா கேப்டன் மில்லர் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணல. பட் அந்த அளவுக்கு மோசமும் இல்லை. அப்படியே ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு அந்த பொங்கல் வந்த படங்கள்ல அயலான் ரைட். நான் அது வந்து இந்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ஏலியனை கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எப்போ இருந்துச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ இருந்துச்சு. பட் இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்ற போது ஒரு எதிர்பார்ப்பு குறைஞ்சிச்சு. டப்பிங் கொடுக்குறாருன்னு போயிருக்கும். ட்ரெய்லரை பார்த்துறவனே ரைட்டு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கேப்டன் மில்லர் பக்கம் திரும்பிச்சு. ஆக்சுவலாக அது நான் தேட்ரிக்கலாக படமாக அங்கே பார்க்கும்போது எனக்கு ஒர்க் ஆச்சு. பயங்கரமாக எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அருண் மாதேஸ்வரன் படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு ஆக்ஷன் ரத்தம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போனேன். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய அவார்ட்ஸும் வாங்குச்சு படம். பெஸ்ட்டு மியூசிக்காலாம் அது நிறையா வாங்குச்சு. பிரியங்கா ரோல்மோன் அவங்களோட ட்ரோல் வந்து கேட்டால் அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவங்க பண்ண கேரக்டராக இருக்கட்டும், அதுலேருந்து ட்ரோல் ஆரம்பிச்சுது. ஆனால் படமாக இங்கே வெற்றியான்னு கேட்டால் டவுட்டு தான். பட் கிரிட்டிக்காக பார்த்தா படம் நல்ல படம். கிரிட்டிக்காகவும் தான், மிக்ஸ்டு ரிவ்யூ தான். அதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா லவ்வர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் லவ்வர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படத்தை வந்து என்ன சொல்றாங்கிறதே புரிஞ்சுக்காம என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம நம்ம ஊர்ல அடிச்சுட்டும் இருந்தாங்க. அருண் வாழ்க, அருண் பண்ணதான் சரி அப்படின்ற மாதிரியான குரல்கள் நிறைய. அந்த மாதிரி படங்கள்லாம் என்ன பண்ணுது, இது நேர்கொண்ட பார்வை மாதிரி படங்கள்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விடுது. மக்களோட மைண்ட் செட் நிறைய பொதுவாக பொது புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி விடுது. நீங்க இவ்வளவு கொடுமைகள் பண்றீங்கடா ஒரு பொண்ணுக்கு, அப்படி நீங்க பண்றீங்க உண்மையிலுமே அதை தான்டா, அதை காமிக்கிறதாண்டா படம். அந்த பொண்ணு சைடு உள்ள நியாயத்தை காட்டுறது தான் படம். அருண் எப்பேற்பட்ட ஆளு, கடைசியில் கடை வச்சு மாசம் ஆயிட்டான் பாருன்றது கதை கிடையாது. பொண்ணு சைடுன்னு மட்டும் இல்லை, இவன் எப்படி பேக்ட்ராப்ல வளர்றான், எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ரொம்ப யதார்த்தமாக டார்ச்சர் பண்றதையும் தாண்டி அவனுக்கு ஏன் அந்த மனநிலை உருவாகுது அப்படின்றது, அவன் எந்த மாதிரி ஃபேமிலி பேக்ட்ராப்ல இருந்து வளர்றான், அவனுக்கு எந்த மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பொறுத்து வருது. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நல்ல படம். ஷான்ரோட ஆல்பம் வந்து மறக்கவே முடியாது. அது அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வருஷத்துக்கான ஆல்பம் வந்து அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஜெய்பீம்ல இருந்தே ரைட்டு தலைவன் வேற லெவலில் போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த வருஷம் பூரா சான்றோன் படங்கள் நிறையாவே வெற்றி படங்களாக அமைஞ்சிருந்துச்சு. ஜேபேபி ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு. ஏன்னா பாரஞ்சித் டீம்லேருந்து வராங்க அப்படின்னும் போது ரைட்டு இது சமூக கருத்து படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஆமாம் இங்கேருந்து வராங்கன்னா அவங்க இப்படி ஒரு படம் தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ராமா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு அம்மா, ஜெயலலிதா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வர அளவுக்கு கூட அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற போது அதுக்குள்ளே நம்ம அட்டகத்தி தினேஷ் பையனா வராரு, அப்புறம் லொலுசபா மாறன், இப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் பயங்கரமாக ஒரு ஃபன்னான ஒரு படமாக இருந்துச்சு. அதில் அரசியல் இருக்கும், பட் டோட்டலி அந்த ஃபேமிலி ட்ராமா உள்ள ஃபீல் குட் ட்ராமா மாதிரி போகும். அப்புறம் அந்த படம் வந்து ஆனால் சரியா போகலன்னு நினைக்கிறேன். ஓடிடியில் வந்து அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. கிரிட்டிக்காவும் வந்து இப்போ நிறைய பேர் ரிவ்யூவே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த படம்லாம் ரஞ்சித்தே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த படம் வந்து வரும்போது மஞ்சுமல் பாய்ஸ் ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சதுனால அந்த படம் வந்து தமிழ் படத்தை வந்து அது தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பெரிய படங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, எல்லாமே செகண்ட் ஹாஃப்க்கு தள்ளி படமே ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா படங்கள் வரல. பட் வந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. அரண்மனை 4 தமிழ் சினிமா முதல் 100 கோடி ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. கலாய்க்கிற டோன்ல கிடையாது. நான் கலாய்க்கலாம் இல்லப்பா. என்ன அச்சோ அச்சோ பாட்டு மாதிரி இன்னும் 2-3 சாங் இருந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுவே பாரு, சுந்தரிசி எப்பவுமே படத்துக்குள்ள வைப்பாரு. தலைவன் ஃபர்ஸ்ட் டைம் கடைசியா வச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை திருந்திட்டாரு, மாத்தி வச்சிருக்காரு. அடுத்தாட்டி உள்ள வைக்கலாம். ஆக்சுவலா அரண்மனை 4 வந்து தியேட்டரிக்கலா நமக்குலாம் ஒர்க் ஆயிருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸா நிறைய பேர் 100 கோடி வரும்போது தெரியுது. அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுன்றதை இங்க நீங்க நிரூபிச்சிருக்காங்க. ரைட்டு. அதுக்காக நீங்க வந்து படம் என்ன வேணா எடுத்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் தலையிலையும் கட்ட முடியாது.
இல்ல அது அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா என்னடா கடைசியா எங்கள்கிட்ட வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவங்களே கோச்சுப்பாங்க. அந்த அரண்மனை ஏன் போச்சு அப்படின்னா அந்த கிட்ஸுக்கான எலமெண்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. அதுல வந்து நல்லா இருந்துச்சு. கதையா வழக்கம் போல அரண்மனை 4ல என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். எப்படி காஞ்சனாக்கு ஒரு லைன் இருக்கோ அதே மாதிரி தான் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. அந்த ஒரு பாட்டு போதும். அது என்ன கம்பேக் மியூசிக் டைரக்டரா அரண்மனை 4ல. அதுக்கப்புறம் ஆல்பம் அவரோட படம் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். இல்ல 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 பிடி சார் ஹிட்டான படம். அவரோட கரியர்லயுமே வந்து இந்த வருஷத்துல வந்து பிடி சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா வந்து. அதுக்கப்புறம் கடைசி உலக போர்லாம் வந்து இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிற பிசிலே வச்சு பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து அது படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஓடிடியில் ஒர்க் ஆச்சு. தேட்டரிக்கலா அந்த விஷுவலா நல்லா இருந்துச்சு. பட் அங்க அந்த கதை ஒட்டலை. பட் காமெடியெல்லாம் சூப்பரா அப்படின்னு. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய படங்கள் சொல்ல முடியல அப்படின்னா வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. எவ்வளவு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போய் வந்துச்சு. பிரபுதேவா படம்லாம் 2-3 ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம். ஜெயம் ரவி வந்தாரு, சைரன் எல்லாம் வந்துச்சு. விஜயனுக்கும் பிரபுதேவாவுக்கு தான் வந்து இப்ப காம்படிஷனே. யாரு அதிக படம் விடுறா, எந்த படம் அதுல ரொம்ப நல்லா இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன். விஜயன்டனுக்கு ரோமியோன்ற ஒரு படம் வந்துச்சு. அது வந்து நம்ம யூடியூபர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் சலீம் 3 வந்துச்சு. அப்படியா? நீ தான் போய் பாட்டு வந்து மழை பிடிக்காத மணிதானா? விஜய் மில்டன் கூட ஒரு அந்த சீனை வந்து தவிர்த்துட்டு நீங்க பாருங்க படம் நல்லா இருக்கும். ஆனா நான் ஒரு படத்தை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். அந்த படத்தை நான் 3 தடவை ரிவ்யூ பண்ணேன். மழை பிடிக்காத மனிதன். அது சைண்ட் ஆஃபா இல்லை எப்போ வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. பயங்கரமான ஒரு படம். அவங்க உள்ள போனா அவங்க ஒரு படம் எடுத்துருக்காங்க, வெளியே வந்து பார்த்தா அந்த படம் இல்லை அப்படின்னு சொல்லி டைரக்டர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அவர் எடுத்த போலீஸோட ஓடிடியில் நல்லா போச்சு சீரியஸா படம். போலீஸோட நல்லா போச்சா? இல்ல நான் பார்த்த வரை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணது என்னன்னா ஒரு தடவை நல்லா இருந்துச்சுன்னா விட்டுறணும், அதுக்கப்புறம் போட்டு மில்க் பண்ணக்கூடாது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அது எல்லா படங்களும் உண்டு. பட் அது எப்படி சொல்றது, ஃபேமிலி ஆடியன்ஸா உட்காந்து வாரம் வந்து பார்ப்பாங்கல்ல ஹாட் ஸ்டார்ல, அந்த மாதிரியான ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து போலீஸோட ஒர்க்காச்சுன்றது அவங்களுக்கு பொழுதுபோக்காச்சு. இதுல வந்து மகாராஜா படம் வந்து போஸ்டர் பார்த்ததுல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதுல ஏதோ இருக்கும், இந்த படத்துல கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற. இதெல்லாம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படமா தான் இருக்கும். ஏன்னா அப்பல இருந்து அந்த போஸ்டர்ஸ் இவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. படமா ரெடி ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே படமா ரெடி ஆயிருச்சு. லோகேஷ் வந்து பல இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு அந்த படத்தை பத்தி கேட்கும்போது, அந்த படம் லேட் ஆகுதுன்னு சொல்றீங்க, பட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஏன் லேட்டா வந்துச்சு அப்படின்றது. சைனா வரைக்கும் போய் அங்க பல கோடிகளை வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு மகாராஜா. ஆமா, நித்திலன் வந்து அவருக்கு முதல் படத்துல வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்துல வந்து எல்லா ரவுண்ட் டேபிளையும் அவர் இருக்காரு, டைரக்டர் ரவுண்ட் டேபிள்ல. கண்டிப்பா இப்ப அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண போறாரு. பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. குரங்கு பொம்மை கிரிட்டிக்கலா நல்ல இது, பட் வசூலா அந்த டைம் தியேட்டரிக்கல் ப்ராப்ளம், இந்த இவ்வளோ தேட்டர் தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படியே வந்து அந்த படம் 200 கோடி இப்போ வரைக்கும் சைனாவோட கலெக்ஷன்லாம் சேர்த்து 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அப்படின்னா அது ஒன் ஆஃப் த டாப் கிராசிங் தானே இங்க தமிழ் சினிமால. இங்க வந்து பயங்கரமா ஓடிச்சு. பட் நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த எமோஷனல் வந்து ஓவரா இருந்தனால அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சுக்க முடியல. பட் மற்ற படங்களை காட்டிலும் தமிழ்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல இந்த படம் தான் பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகமானது. ஹிந்தி வேர்ல்டு வைடா பல இடங்களை போய் ரீச் ஆயிருச்சு. அங்கே டிக்டாக்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு படம் பார்த்தேன், மிரட்டி விட்டாங்க, இந்தியால இருந்து இப்படி ஒரு படமா அப்படிங்கிற. ஆமா, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்துல. என்ன கேட்டீங்கன்னா பெரிய வெற்றி படம்னா இதான், வசூல் இதெல்லாம் தாண்டி. இல்ல இங்க வந்து என்ன தமிழ் சினிமால படமே வரல, 1000 கோடி எடுக்கல. வசூல் எதுக்கு முக்கியம் அப்படின்னா இங்க வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங் கிரியேட் ஆகி, அதனால வசூல் ப்ரொடியூசருக்கு முக்கியம், அவ்வளவுதான். இப்படி நீ எல்லாமே இந்த ஒரு பாயிண்ட்ல சொல்லணும்னா மொத்தமா முடிச்சிடலாம். பட் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம யோசிக்கும் போது இங்க 1000 கோடி கலெக்ஷன், அடுத்தடுத்து பெரிய பெரிய பட்ஜெட்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள், அந்த கேட் ஓபன் பண்றதுக்கு அந்த 1000 கோடி அப்படின்றது. பட் தமிழ் சினிமா ப்ரூவ் பண்றதுக்கு அந்த 1000 கோடி தேவையில்லை. ஏன்னா அது ஒவ்வொரு வருஷமும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ மகாராஜா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. கொட்டுக்காளி நம்ம இங்க பல விமர்சனங்கள் வச்சாலும் அங்கீகாரமா அங்க ஃபாரின்ல வந்து அங்கீகாரம் பெற்று வந்த படம். ஆமா, இந்தியால இருந்து இப்படி ஒரு படம், சவுத்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தமிழுக்கான அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, தமிழ் சினிமாக்கான அங்கீகாரம் இல்லைங்க. அது என்னன்னா அந்த நேரத்துல ஒரு மாதிரி ட்ரையா போனா அப்படி பேசுறது. இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் பெரிய பெரிய படங்கள், பெரிய ஹீரோஸோட படங்கள். அது வந்து அவங்க டிசப்பாயின்ட் பண்ணிருச்சுன்னா அந்த வருஷமே வந்து டவுன் ஆயிருது. ஒட்டுமொத்தமா பார்க்கல ஒரு 100 படம் வந்துச்சுன்னா ஒரு 10 படம் வந்து நல்ல நல்ல படங்களா வந்து 10ல இருந்து 15 வரை நல்ல படம் வந்துருக்கும். என்னப்பா எண்ணிக்கை கம்மியா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹாலிவுட்லயே பாத்துக்கிட்டனால ஒரு 10, 15, 20 தான் இருக்கும். அந்த வருஷத்துல அதான் பெஸ்டா வரும். எல்லாமே எப்படி பெஸ்டா வரும் அப்படிங்கிறதா எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிறதா. இது தமிழ்ல மட்டும் உடனே நல்ல படங்கள் வரலன்னு வந்து நம்ம ஆடியன்ஸ் பொங்குறது அர்த்தம் இல்ல. அது இந்த 1000 கோடி ஃபைட் அப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. கருடன் ரொம்ப சூரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா அமைஞ்சது. ஏன்னா கமர்ஷியல் ஹீரோவா விடுதலைக்கு அப்புறம் அந்த ஒரு படம் அப்படின்ற போது நல்லா கமர்ஷியலான ஒரு ஹிட்டான படம். கலெக்ஷனாகவுமே அது பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 80 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். ஆனா பார்க்க ரொம்ப ராவா ப்ரூட்டலா நல்லா இருந்தது. அந்த சசிகுமார் வந்து இல்லை கேமியாவுக்காக ஒத்துக்கிட்டார், சூரிக்காக ஒத்துக்கிட்டாரு.
அவரே சொல்லியிருப்பாரு, நான் ஒரு நல்லது பண்ண வந்தேன் அந்த படத்துக்கு, அது எனக்கு ஒரு நல்லது பண்ணி விட்டுச்சு ஆமா, அப்படின்னு. ஏன்னா அவரோட கேரக்டர் தான் ஒரு கதையை கொண்டு போகும். நல்ல கேரக்டரா கொடுத்துட்டாங்க. அதே நேரத்துல அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இது வந்துருச்சு, நல்ல நல்ல படமா சூஸ் பண்ணி நந்தன் அந்த மாதிரி நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு ட்ரெய்லர்லாம் விட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இலங்கை தமிழ் அந்த இதுல நல்லா சூஸ் பண்ணி பண்றாரு. அடுத்தடுத்து நல்ல நல்ல தரமான படம் அயோத்தியில இருந்தே அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கான ஒரு கம்பேக் மாதிரி ஒரு அமைஞ்சிருச்சு கருடனும். சூரிய வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இனிமே வந்து நீ காமெடியெல்லாம் போக கூடாது, இனிமே நீ ஹீரோ அப்படின்னே பட் அவர் காமெடி படங்களும் பண்ணிட்டு இருக்காருன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னன்னு தெரியும் அடுத்தடுத்த படம். காமெடி படங்கள் எந்த சென்ஸ் சொல்லுவாங்க, காமெடியனா சந்தானம் பாணியிலையோ இல்ல வந்து யோகி பாபு பாணியில, அது மீன் காமெடியனா கிடையாது, ஒரு கேரக்டரா உள்ள காமெடி பண்ணிட்டு. மண்டேலா படத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் பேசின காமெடி கலந்த ஒரு படமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமா, அந்த மாதிரி அவரை மட்டும் மெயினா வச்சிருக்கக்கூடிய படங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தி பிகெஸ்ட் ஸ்கேம் ஆஃப் 2024 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அவார்டு கொடுத்துருந்தோம் ஒரு படத்துக்கு. என்னது? ராயன் கோட்டு வா வா வேற கலெக்ஷனா அவங்க என்னதான் எடுத்தாலும் பட் படமா நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து இந்த படத்துக்கான இது வந்து ஒரு தடவை பாக்குறீங்களா, நல்லா இருக்கு, வண்டி ஓட்டிட்டு வரல நல்லா இருக்கு, வீட்டுக்கு என்னடா அது என்னன்னா நம்ம தியேட்டரிக்கலா உட்காந்து என்ஜாய் பண்ணிடுவோம் படத்தை. போடு செம்மையா இருக்கு இல்ல இல்ல என்ன கேட்டீங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து நம்ம அது இன்னொரு வாதம், ஒரு படம் வந்து லைஃப் லாங்கா இருக்கணும், அது வந்து எக்ஸ்பைரே ஆகக்கூடாது அப்படிங்கிறதான். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க போன் வந்து கண்ணை வந்து நீங்க ஸ்கிரீனுக்கு பார்க்கணுங்கிற என்கேஜ் பண்ணணுங்கிற ஒரு பெரிய டாஸ்க் டேரக்டர்ஸ், அதை ஒரு தடவை பண்ணாலே எனக்கு பெரிய சாதனை தான். பட் தனுஷுக்கு அந்த 50வது படமா அமைஞ்சதுன்றது வந்து கம்மி தான். ஒரு அட்லீஸ்ட் வெற்றிமாறன் கூட சேர்ந்து இன்னொரு படமா அவரோட 50வது படம் அந்த மைல் ஸ்டோன் அப்படின்றது. அதான் சொல்றேன், விஜய் சேதுபதி மகாராஜா வந்து என்னைக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும், ராயன் அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறது. ஆமா, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல. ஏன்னா அவரே டைரக்ஷன் பண்றாரு அப்படின்ற போது எப்பேற்பட்ட ஒரு படமா வரப்போகுது, இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்ற போது ஃபைட்டு எல்லாமே ஓகே. நம்ம அங்கேயுமே நம்ம தேட்டர்லையுமே அந்த தேட்டரில் மூமெண்ட் ஒர்க் ஆச்சு. பட் அந்த ஸ்டோரி லைனாக வரும்போது நிறையா கலாய்க்கிறது ஃபர்ஸ்ட் டேவே நான் பார்க்க முடியுது. அந்த குழந்தைய கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்க தம்பி சாகுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பெரிய ஓடிடியில தான் ஒவ்வொரு சீனா வந்து நிறைய கலாய்ச்சாங்க. அவங்க அப்புறம் வந்து அந்த வாட்டர் பாக்கில ஆடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த ரீல்ஸா இருக்கட்டும். ஏஆர்ஆரோட பாட்டு அந்த படத்துல ஃபர்ஸ்ட் சாங் சிங்கிள் வந்துச்சுல, அந்த அடங்காத அசுரன் பாட்டு ரிலீஸ் ஆகும்போது நிறைய ட்ரோல் வந்துச்சு, என்னடா பாட்டு நல்லா இல்ல, கேட்கும் போது பிடிக்கல, அது ரஹ்மான் இப்படி போட்டிருக்காரு அப்படிலாம் சொல்லி சொல்லிருந்தாங்க. அவ்வளவுதான், உசுரேன்ட்டு வந்து மொத்தமா அடிச்சு போயிட்டாரு. ஆல்பம் இந்த வருஷம் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஆமா, ஓஎஸ்டியாவுமே நல்லா இருக்கும், தூக்கி போட்டு சாத்து ராயன்றதும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் அயலானுக்கு வந்து அவரை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அப்படியே அந்த வருஷமே வந்து ஒரு ரிடம்ஷன் வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ராயனும் வந்து நான் வந்து ரொம்ப பேடுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு தடவை பார்க்கும்போதே ஒர்க் ஆகுதுனாலே அது பெரியது. அடுத்து அந்த படம் வந்து ஏன் ஒர்க் ஆகல, ஏன் வந்து அடுத்து நம்மளால மெமரபிளா இல்லைங்கிறது வேற டாபிக். அந்த மாதிரி தான் கோட்டையும் நான் பாக்குறேன். கோட்டு வந்து யூஸ்வலான ஒரு விஷயம் தான். என்ன அந்த ஹைப்பை வந்து அவங்க குறைக்கிறேன்னு ஏற்றி விட்டாங்க கடைசியில், அது ஒரு பெரிய இதாகி போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன படங்களா வெற்றி படங்களா அமைஞ்சது. அது இன்னுமே நிறைய பேர் தெரியாது. ஆமா, தேவையான பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது அவங்க எடுத்ததுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இதை கலெக்ட் பண்ணிச்சு. ஓவராலா அப்படி ஓஹோன்லாம் ஓடல. பட் படமா பார்த்தீங்கன்னா அந்த ஓஹோ பேசலாம். அப்படி வந்த படம் தான் ஜமா. அப்புறம் வந்து மழை பிடிக்காது, ஹிட்லர்னு ஒரு படம் வந்து தெரியுங்க, கொளுத்தி விட்டுருவாங்க. அதோ முகம், சட்டமின் கையில், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை வந்து சிறப்பு பரிசு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் அன்நோட்டிஸ்டா நிறைய படங்கள் வந்து வாங்கிங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் கூட ரொம்ப கம்மியா தான் வந்தது. ஆனா வந்த ரிவ்யூ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா வந்திருந்தது. ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரால பார்க்கப்பட்டது. இன்னுமே நிறைய பேர் பார்க்கணும் இந்த படங்கள்லாம். அப்படிப்பட்ட படங்கள் தான். இந்தியன் டூ விட்டோம்னு நினைக்கிறேன் நான். அவங்களே விட்டுருக்க கூடாது, பட் நம்ம விட்டுட்டோம். நான் சொன்னல அயலானுக்கு என்ன சொல்லணும் அதான் இந்த படத்துக்கும். எப்படி 5 வருஷம் 5 வருஷம் இந்த படம்லாம் டிராப்டு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து எனக்கு பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. எனக்கு நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் அந்த படத்தை வந்து. அப்படிங்கிறப்போ எனக்கு அதுலேயே வந்து பல குறைகள் தெரிஞ்சு, பல பேர் வந்து அந்த காலத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வியப்பாங்க. எனக்கு வந்து ஜென்யூனா தான் தோணுச்சு. அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது ரஹ்மானோட மியூசிக்கு இந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் அதில் பிடிச்சிருந்தது. நீங்க வந்து இப்ப இதுல வந்து நீங்க ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வரீங்கிறப்போ ரியலிஸ்டிக்கான ஒரு சொல்யூஷன் நீங்க சொல்லணும். அதாவது parallel universeல படம் எடுக்க கூடாது அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஜாம்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தா ரியல் லைஃப்ல அது இல்ல. அதுக்கு நீங்க வந்து சுட்டு கொள்ளலாம், என்ன வேணா பண்ணலாங்கிறது நீங்களே ஒரு பிரச்சனையை சொல்றீங்க. என்ன எடுக்கறியோ அதான் எனக்கு படம். இல்ல நீங்களே ஒரு பிரச்சனையை சொல்றீங்க, அது நீங்களே ஒரு சொல்யூஷன் சொல்றீங்கிறப்ப நான் ஏத்துப்பேன். ரியல் லைஃப்ல லஞ்சம் ஊழல்ங்கிற ஒரு பிரச்சனையா இருக்குன்னு காட்டுறீங்க, இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்றீங்க?
கொல்றது ஓகே, அது ஒரு ஒரு வகையா பிரில்லியண்டா கொல்றது ஓகே. முட்டாள்தனமான லாஜிக் சொல்லி கொள்ளுவீங்களே, கெட்ட போட்டு போறது, ஈஸியா மாட்டிக்கிறது, இதெல்லாம் எப்படி நடக்குங்கிற மாதிரி லார்ஜர் லைஃப் தான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றது ரியல் லைஃப்ல இருக்க பிரச்சனைக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு சொல்யூஷன் தேவை. நம்ம இந்தியன் 2கே ஒரு 6 வீடியோ 7 வீடியோ கிட்ட பண்ணிருப்போம் பாடுச்சு. அந்த படம் விட்டு போன இம்பாக்ட் அப்படி இருக்கு. இது ஒரு கல்ட் ஃபில்மை ஒரு நல்லா இருக்கு, நல்ல பேர் இருக்கும் அந்த டேரக்டருக்கு, ஒரு படத்தால் நல்ல பேர் வந்திருக்கும். அந்த பேரை வந்து சரி வேற கண்டென்ட் இல்லை, இங்க வா, எங்க அந்த ஆட்டோக்கார தம்பி வா, உனக்கு பாட்டு ஓடுது 2 எடுத்து சோழியை முடிச்சு விட்டு பார்ட் 2 ஸ்கேம்னே நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம். அப்போ அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும் எதனால பார்ட் 2 எடுக்கிறாங்க அப்படின்றது. அது ஒரு தனி கான்செப்ட், தள்ளி வச்சிரும். பட் இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். எனக்கு ஏமாற்றம்லாம் இல்லை, எதிர்பார்த்தது தான். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட பிரம்மாண்டமா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்த படம் லப்பர் பந்து. இந்த படம் இப்படி ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு வயசான கேரக்டர் பண்ணுறாரு. ஹரிஷ் கல்யாண் படம் அப்படின்னாலே வந்து ரைட்டு இதுதான் லவ் படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய படங்கள். அப்போ ஒரு ஜானராக ரிலீஸ் ஆகுது, பயங்கரமாக கிரிட்டிக்கலாகவும் பேசப்படுது, வசூல் ரீதியாகவும் பயங்கர வெற்றி. நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் போயிருப்போம். அப்போயுமே நம்ம ஹவுஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த வருஷம் எண்ட்லேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்சது லப்பர் பந்து. ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து பார்த்து வளர்ந்த விஷயங்களை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சது. இதெல்லாம் வந்து சென்னை 6,28,000 கடைசியாக பார்த்துருப்பேன், அட்டகத்தில கடைசியாக பார்த்துருப்பேன். ப்ளூ ஸ்டார் என்ன சொல்ல வேண்டிய கருத்தோ அது கரெக்டாக சொல்லி அந்த கிரிக்கெட் அப்படின்றதுக்குள்ள போயிருப்பாங்க. கிரிக்கெட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் ஃபுல்லா இது வந்து 2 ஈகோ பிரச்சனை. அப்ப அதுக்குள்ள நடக்குது அப்படின்ற போது ஊர்ல நிறைய ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ஒரு பிளேயருக்கும் இன்னொரு பிளேயருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கதை சொல்றது அப்படின்றது வந்து எனக்குலாம் ரொம்ப கனெக்ட். அப்புறம் வந்து அமரன் படம் வந்துச்சு. அந்த படம் வந்து இந்த வருஷம் அதிக கலெக்ஷன், கோட்டுக்கு அப்புறம் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 300-350 கோடி நினைக்கிறேன். ஆமா, அந்த படமும் வந்து பெரிய அளவுல வெற்றி படம் தான். அடுத்து வேட்டையன் இருக்கு, லால் சலாம் இருக்கு. ரஜினி சாரோட படங்களே வந்து 2 படங்கள். லால் சலாம் ரஜினி சார் படம் கிடையாது. அவங்களே சொல்லியிருப்பாங்களே, சூப்பர் ஸ்டார் ஒரு ஆக்டர் உள்ள எடுத்துட்டு வரும்போதே அது அவங்க படமா மாறிடுது அப்படின்னு சொன்னாங்களே. அவர் படம் கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் 45 நிமிஷம் அவர் தான் வராரு. ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. டாக்டர் டைரக்ஷன் பண்றாங்க, 2 முக்கியமான ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, ரஜினி சாரோட கேமியோ, ரகுமானோட மியூசிக் அப்படின்ற போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் இதை மேற்கோள் காட்டுவீங்க அப்படின்ட்டு. ஓடிடியில் கூட வேணாம்னு சொல்லி மேற்கோள் காட்டினது அதிகமாக இருக்குது. ஆர்டிஸ்ட் கடையில் தான் மேற்கோள் காட்ட வேண்டியதாக போச்சு. எங்கே இருக்கு அப்படின்ட்டு. வேட்டையன் வந்து ரொம்ப நல்ல படம்னு சொல்ல முடியல, ரொம்ப ஆகாவும் சொல்ல முடியல, ரொம்ப சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. நல்ல படம், நல்லா இருக்குல்ல அந்த படம், நல்ல கருத்து சொன்ன ஒரு ஆவரேஜான படம், கமர்ஷியலான ஒரு படம். அதாவது ரஜினி சாரை வச்சு அந்த கருத்து சொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரஜினி சார் எலமெண்ட் அவங்க சேர்க்கறதுக்கு அவங்க திணறினது அது ஒரு கதை. ஏமா அந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க, ரஜினி சார் இன்ட்ரோல் பிளாக் என்னவா இருக்கும், இன்னும் யாரையா கொல்லணும் இல்லை ஒரு மாஸ் சீக்வன்ஸாக இருக்கணும், அவர் கில்ட்டில் இருக்கிறாரு அப்படின்றது வந்து புதிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து முன்னாடி பாலச்சந்திர படங்கள் அந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்துருப்பாங்கன்னா ஒரு கேரக்டராக அதில் வடிவமைச்சிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், இந்த கேரக்டர் தெரியாமல் சுட்டுருச்சு, அது கில்ட்டில் இருந்தால் படம் ஆரம்பிக்குது அப்படின்றது. இது ரஜினி சாரை வச்சு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது ரொம்ப ஹோல்சமான ஒரு படம். ஒரு கார்த்தி வந்து இப்படி ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் அரவிந்த் சாமி வேற ஹைலைட்டு, அழகான ஒரு ப்ரோமான்ஸை சொல்லக்கூடிய ஒரு படம் மெய்யழகன். நான் போய் பார்த்துட்டு எனக்கு அந்த 3 மணி நேரம் வந்து எனக்கு செம்ம ஜாலியாக போச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர் இதை கனெக்ட் ஆகலை அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ கனெக்ட் ஆகலை, ஓடிடியில் வந்தது அப்புறம் அப்படியே மாறிட்டாங்க. அது எப்படின்னு தெரில. ஏன்னா லவ்வரை பார்த்துட்டு அப்படிதான், இதில் தேட்டரில் பார்த்துட்டு வந்துட்டு என்ன இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குது படம், உட்கார முடியல, உமா கத்திக்கிட்டே இருக்காங்க, அதப்பெல்லாம் சொல்லிட்டு ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தேட்டரில். ஏன்னா நான் தேட்டரில் பார்க்கும்போது 3-4 இடத்துல கண் கலங்கினேன். ஏன்னா நம்மளும் ஊரை விட்டு ஊர் வந்துருக்குறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. பட் இங்கேயும் சென்னையில் 3/4 பேர் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்படி தான், ஊர் விட்டு ஊர் வந்து இருக்கக்கூடிய பசங்க தான். அவங்களுக்கே இந்த விஷயம் இதாக இருக்குது, கட் பண்ண சொல்கிறாங்க. ஜல்லிக்கட்டு சீன்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது இந்த காலமாடெல்லாம் வச்சு பயங்கரமான சீன்ஸில் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஊருக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கேரளாவில் பார்த்துட்டு கிண்டல் பண்ணதாகவும் ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாரு. கேரளாவில் பார்த்துட்டு என்னை கிண்டல் பண்ணுறாங்க பாரு, உங்கள் ஊரில் உங்கள் படத்தை தோக்கடிச்சாங்க பாரு அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிலாம் பேசுனாங்க. ரொம்ப வலிச்சுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வெற்றி படம் தானா தோல்வி படம் தானாங்கிறது நமக்கே தெரியல. சொல்லணும் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அது நான் போட்ட காசோட 2 மடங்கு வந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துன்னு சொல்லியிருப்பாரு. அது ஓடிடிலேயே இருக்கலாம். தியேட்டரிக்கலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் பார்த்து அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் இது கிடையாது. அது இன்னும் பயங்கரமாக கிடைச்சிருக்கணுங்கிறது நம்மளோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரத்தில் என்னமோ எடுத்துட்டாங்க படத்தை, சீன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் தான் வந்து கங்குவா வந்தார். கங்குவா இந்தியன் 2 அயலான் படத்துக்கு என்ன சொன்னோ அதே தான் கங்குவா. நீ என்ன எதிர்பார்த்தியோ அதான் நான் வந்திருக்கு. அவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, நான் நடித்த படத்தை பாருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கங்குவா ட்ரெய்லர் டீசர் வரும்போதே வந்து இந்த படம் எப்படி இருக்கும், ஒரு அளவு குறைகள் டீசர் எல்லாம் சொன்னேன்.
சொல்லும்போது வந்து கமெண்ட்டை கழுவி ஊத்துனாங்க. ஆமா, அந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம வாங்காத அடி வந்து கொஞ்சம் கிடையாது. ஆமா. இந்த படத்துக்கான தோல்வியா நான் ஆரம்பத்துல இருந்து எதை பாக்குறேன் அப்படின்னா, ஒரு படத்துக்கான ஹைப் கொடுக்கலாம், படம் இப்படி இருக்கும் அப்படின்றது. பட் ஓவர் ஹைப்டா கொடுத்தா மக்கள் வந்து என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இவ்வளவு சொல்றீங்களே, படத்துல என்னதான் இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு நீங்க சின்னதா வச்ச விஷயம் கூட அவனுக்கு நெருடலா தெரியும். அவன் இன்னும் உன்னிப்பாக கவனிச்சு பார்க்க ஆரம்பிப்பான். அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்க போய் படத்துல ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டது தோல்வி படமானதுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, எனக்கு வந்து ஹைப் மட்டுமே நான் குறையா சொல்லிட மாட்டேன். படத்துல குறைகளே இல்லைன்னு சொல்லிட முடியும். நீங்க லவுடரா டெசிபல் கூட கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க் ஆண்டனிலாம் வந்து லவுடரான படம் தான். இந்த படத்துக்கு குறையா சொல்றது, சில படங்கள் வந்து சில குறைகள்லாம் வந்து ஃபர்கிவபிள் மிஸ்டேக் தான் இருக்கும். படத்துல இவ்வளவு ப்ளஸ் இருக்கையில நான் எதுக்கு இதை குறையா பெருசா சொல்லிக்கிட்டு விட்டுறலான்னு கடந்து போயிடுவாங்க. ஆனா படத்துல எதுவுமே இல்லாட்டினா தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணி அடிக்கணும்னு தோணும். நான் சூர்யாவோட என்ஜிகே படத்துல கூட எனக்கு நல்ல ஃபேவரட் மூமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பாத்ரூம்ல ஒரு ஃபைட் வரும், அது ரொம்ப பிடிக்கும். தானா சேர்ந்த கூட்டத்துல எனக்கு வந்து அவரோட ஆவரேஜ் படங்களா இப்ப ரீசெண்டா எனக்கு என்ஜிகேல அந்த மார்க்கெட் ஃபைட் ரொம்ப அஞ்சான் படத்துல எனக்கு அந்த அவர் ரிவீல் ஆகும்போது அது ட்விஸ்ட்னு எனக்கு தெரியும். அவர் தான் வந்து ராஜுபாயின்னு தெரியும். ஆனா அதெல்லாம் ரிவீல் ஆகும்போது நான் ஃபயர் விட்டேன். ஏன்னா இவனோட பிஜிஎம் அப்படி அந்த மாதிரி இந்த படத்துல எனக்கு பிளஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப இந்த மொமெண்டாவது பிடிச்சிருக்குன்னு சொல்றது தேட வேண்டியதா இருக்கு. மியூசிக் சொல்லலாம், பட் அது லவுடரா இருந்தனால அது இது பண்ண முடியல. பட் மியூசிக் கூட டிஎஸ்பி வந்து 2-3 பாடல்கள் நல்லா தான் கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் நான் குறை சொல்லல. பிஜிஎமும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. எனக்கு என்னன்னா படமா வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா தான் மத்தத அதுதான் எதை நோக்கி போகுது அப்படின்றது தெரியல. அதனால பல குழப்பங்கள், பல கேமியோக்கள் தேவையில்லாதது கதையோட வருது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப உழட்டி விட்டாங்க. ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படமா தான் இருந்துச்சு. ஏன்னா எதை பார்க்கல கான்சென்ட்ரேட் பண்ணாம பாகுபலி மாதிரி பண்றேன், அடுத்த ஸ்டேட்ல வந்து பிரம்மாண்டத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். பிரம்மாண்டத்துல கூட காட்டல, அதையுமே வந்து ஒழுங்கா பண்ணல. மற்ற படங்கள் மாதிரி நானும் பண்றேன் அப்படின்ட்டு அதே வந்து நானும் அரைக்கிறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி அடி வாங்குறது தான் வந்து நமக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. நமக்கு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. மாஸ் படம் இல்ல வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கல் பண்றதா இங்க ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை பண்றதே வந்து போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கடைசியா வந்த விடுதலை பாகம் 2 ரொம்ப எதிர்பார்த்து இருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியோட வேற டைமென்ஷன்ல காட்டின படம். வெற்றிமாறனுக்குமே ஒரு புது கதைக்களம் தான் அது. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியலை பத்தின ஒரு படமா எடுக்கிறாரு அப்படின்ற போது இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் நினைச்ச அளவுக்கு படம் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா டெக்னிக்கலா எப்பவுமே வெற்றிமாறன் படங்கள் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அந்த கதையோடைய போக்குலையோ ஸ்க்ரீன் பிளேலையோ அதை மேட்ச் பண்ணி எடுத்துருவாரு. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டோ எல்லாமே எடுத்துருவாரு. அதனால அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து விட்டுருவாங்க. பட் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்டிங்க்கும் டயலாகும் மட்டும்தான் ஸ்கோப் இருக்குது. அந்த மாஸ் எலிவேஷனோ இல்லை போகிறதோ வரதோ அப்படின்றது மாதிரியான சீன்ஸ் இல்லாதனால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, இந்த இடத்துல மிஸ்டேக். டப்பிங் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. டக்குன்னு வைடு போய் அந்த டப்பிங் ஷாட்லாம் சீட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு ட்ரோல் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். ட்ரோல் சொல்கிறதா இல்லை மீம் சொல்கிறதான்னு தெரில. அதாவது என்னென்னா, டாப் ஆங்கிள் வச்சு நீங்கள் நடந்துக்கிட்டே இருங்க, அது கம்யூனிசம் பற்றி ஒரு தமிழ் புக் ஒன்று கொடுக்குறேன், அதை மட்டும் ரீட் பண்ணி விடுங்க, என்ன எல்லாத்தையும் வந்து 3 மணி நேரத்துக்குள்ளே ரீட் பண்ணுவேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக மீமையும் தாண்டி அதில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறையா முக்கியமான கருத்துக்கள், அது தேவையானதும் கூட. நிறைய பேத்துக்கு அது கனெக்ட் ஆச்சு. இல்லை, அதை நீங்கள் சினிமாவுக்கு ஒரு திரைமொழி இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் கலந்து கொடுத்தாதான் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்லையோ இல்லை வந்து கருத்து சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ மாதிரியே பண்ணிடக்கூடாது. நம்ம பேசலாம், கருத்தாக நம்ம பேசலாம், ஆனால் சினிமாவுக்கு அது சீனாக தேவைப்படும், கதையோட ஒன்றி தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கே அதுக்கு நிறைய தேவைப்படுதுல, எடிட்டிங்ல பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆமா, அதுல சில விஷயம் அது பண்ண முடியாம போச்சு, கிராஃப்டா மிஸ் ஆயிருச்சு. ஆமா, பயங்கரமா தெரிஞ்சுது. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா அமைஞ்சது. பட் இன்னும் ஓடிட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. இன்னும் ப்ராப்பரா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ன்றது தெரியல. பட் என்னோட கருத்தா தான் அதை நான் சொல்றேன். எனக்கு விடுதலை டு இப்படி ஒரு நிம்பத்தை கொடுத்து. ஓகே, இந்த வருஷம் வந்து ஜீவாவுக்கும் வந்து ஒரு கம்பேக்கா இருந்துச்சு, விஷாலுக்கு அனதர் கோ பேக் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பிளாக் படம் வந்து இவருக்கு ரத்னம்னு ஒரு படம் வந்து காதல ரத்தம் வர வச்ச படமா இருந்துச்சு. கங்குவாவுக்கு முன்னாடி அதுதான். சரி, ரைட், அதை படம் நான் பார்க்கல. பிளாக் பார்த்தேன், பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனாக வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட சேர்த்து ஒரு மிஸ்டீரியஸா நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. போன வருஷம் சித்தால வந்து கம்பேக் கொடுத்த சித்தார்த் வந்து இதுல கோ பேக் ஆயிட்டாரு. இந்தியன் 2லையும் விசியூ படத்துலையும் சித்ரா அரவிந்தனாவே நடிச்சிருந்தாரு. அதனால நம்ப முடியல. இந்த வருஷம் வந்து நம்ம அஜித் சாருக்கு வந்து எந்த படமும் வரல வழக்கம் போல. அது தள்ளி போயிருச்சு, பொங்கலுக்கு வருது. அந்த மாதிரியும் தெரியல. அவன் பண்ற ப்ரொமோஷன் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியல. இது வரலன்னா அட்லீஸ்ட் அடுத்து தள்ளி வச்சு தவச்சு இது வந்திருக்கும், குட் பேட் அக்லியாச்சும் வந்திருக்கும். ஆமா, இல்ல இப்ப கன்ஃபார்ம் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ், அதை பார்த்துட்டு அவர் மட்டும் தான் எனக்கு மிஸ்ஸிங் இந்த வருஷத்தோட விஷயங்கள். அவர் படம் இன்னும் தமிழ் சினிமாக்கு நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். என்னதான் படம் வராட்டாலும் வலிமையா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ஃபேன்ஸ் ஏதாவது பண்ணி வலிமை அப்டேட் போராடம் ஃபுல்லா கேட்கறதா இருக்கட்டும், கடவுளே அஜித்னு சொல்லி அவர் காண்டாகிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெண்டிங்லயே அவர் இருந்துட்டு வராது. ஆனா நீ வேணா நோட் பண்ணி இந்த விஷயத்தை இது பிரேக் பண்ணும். பல நாட்கள் தள்ளி போறதுனால படங்கள்
கொஞ்சம் இதாகும் அப்படின்றத வந்து விடாமுயற்சி பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரஜினி முருகன் எப்போ பிரேக் பண்ணிருச்சு, நீங்க வாங்க. ரஜினி முருகன் தம்பி நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். பட் பெரிய படங்களுக்கு சொல்றேன், அது விடாமுயற்சி பிரேக் பண்ணோம். பார்ப்போம், அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்குது, பெரிய படமா தான் ஆரம்பிக்குது. ஆமா, என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம அந்த படத்துல இருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு நாங்கள் பேசின படங்கள்ல இது ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்லை நாங்கள் எதாவது விட்டுருந்தாலும் சொல்லுங்க. ரொம்ப பிடிக்காத படம்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாத படம் அது இருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்க, பார்த்து என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூட செஞ்சுக்கிறேன். பை பை.